கதையின் முதல் பகுதி, 2ஆம் பகுதி கமெண்ட் பாக்ஸில் இருக்கிறது. 2 தினங்களுக்கு பின்னர் மாலை அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்த வாகீசன் முன்னால் முக்காலி மீது தேநீர் கோப்பையை வைத்தான் சங்கரன். என்னவோ சொல்ல துடித்து கொண்டு அவன் நிற்பதை பாராதவர் போல் அவர் கோபத்துடன் வாசலுக்கு சென்று விட்டார். பின்னாலேயே நிழலாக ஊர்ந்தான் அவன். கடைக்கு போக காசு வேணுமா? எரிந்து விழுந்தார் வாகீசன். இல்லை, இன்னைக்கு பால் டிப்போவுக்கு லாரி வர நேரம் ஆயிடுச்சு. கியூவில் பாலுக்கு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். பொழுது உனக்கு வீணாக போயிருக்காதே. வாரத்துக்கு வேண்டிய வம்பு தும்புகளை மூட்டை கட்டி கொண்டு வந்து இருப்பியே, அவையெல்லாம் இப்போ என்கிட்ட சொல்ல வந்து நிற்கிற. இல்லாட்டா உன் மண்டை வெடிச்சிடும், அதட்டினார் அவர். பொய்யான அவரது கோபத்தை போல் பொய்யானதொரு அச்சத்துடன் உடம்பை நெளித்து கொண்டான் அவன். ஜலதோஷம் போல் வம்பு பேசுவதும் ஒரு தொத்து நோய் போல இருக்கு. மெல்ல சிரித்தார் வாகீசன். ஆகாயத்தை நோக்கி கர்வமாக நிமிர்ந்து நிற்கும் அந்த பங்களாவின் சொந்தக்காரியை பற்றி மேற்கொண்டு தெரிந்து கொள்ள ஏனோ அவருக்கும் ஆவல் ஏற்பட்டது. ஆரத்தி கரைச்சி வச்சிருக்கியோ? அந்த பங்களாவின் ராணி இன்னைக்கு சாயங்காலம் தானே விமானத்திலிருந்து இறங்க போறா? அவங்க இப்போ வரப்போவதில்லையாம். சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் சுத்திட்டு வர 2 மாதம் ஆகுமாம். அதுவரை வீட்டை பாதுகாக்க ஆள் வச்சிருக்காங்களாம். பால் வாங்க வந்த பங்களா காவலால் சொன்னான். புருஷனை இழந்து மனம் ஒடிஞ்சு போய் நிம்மதியை தேடிக்கிட்டு இங்கே வராங்கன்னு ஊட்டியே. நிம்மதியை மெட்ராஸில் மட்டும்தான் நான் தேட முடியும். காசு இருக்கிறவங்க உலகம் முழுவதிலும் உள்ள எந்த ஊரிலும் தேடலாம் இல்லையா? ஊர் உலகத்தை சுற்றி பார்த்தாலாவது நிம்மதி வருமான்னு ஜப்பான், ஆஸ்திரேலியான்னு கிளம்பியிருக்காங்க. பாவம், காசு இல்லாதவங்க நிம்மதியை கடற்கரையிலும் பக்கத்து பிள்ளையார் கோவிலிலும் தேடுறாங்க. படுவா ராஸ்கல், சுற்றி வளைச்சி என்னையே சாடுகிறானே. அதிர்ந்து போனார் வாகீசன். மேலே அவர் பேசும் முன் ஸ்கூட்டர் சத்தம் கேட்டது. சின்னையா வருகிறார் என்ற மகிழ்ச்சியில் கேட்டை திறக்க விரைந்து விட்டான் சங்கரன். டாக்டர் பாரத் தனியே வரவில்லை. தந்தை திருமணத்திற்கு ஒப்புதல் தந்துவிட்டார் என்ற துணிவில் காதலி பிரியாவுடன் வந்து இறங்கினான். வாமா, உபச்சாரமாக வரவேற்றார். கையில் கொண்டு வந்த ஆப்பிள், ஆரஞ்சு பழங்கள் கொண்ட காகித பையை மேஜை மீது வைத்துவிட்டு அவர்கள் உட்காரும் வரை நின்று கொண்டிருந்தாள் பிரியா. சும்மா இப்படி உட்கார், மறுபடியும் அன்புடன் உபசரித்தார். மகள் இல்லை என்ற குறையில் உந்தப்பட்டதுதானே என்னவோ தமது வருங்கால மருமகள் மீது அவருக்கு அன்பு பெருகி கொண்டு வந்தது. தன் சொந்த வீட்டை போன்ற நினைப்புடன் உடனடியாக எழுந்து சமையல் அறைக்குள் புகுந்து தானே காப்பியை கலக்கத் தொடங்கினாள் பிரியா. சங்கரனுக்கு மகிழ்ச்சி கட்டுக்கொள்ளவில்லை. எஜமானி ஸ்தானத்தில் அவள் வீட்டுக்கு வந்துவிட்டது போன்ற நினைப்பு அவனுக்கு. நெஸ்காஃபி மேல் தட்டில் இருக்கு, இருங்கோ சர்க்கரை கொண்டு வரேன். பெரிய ஐயா இப்போதான் டீ குடித்தார், அவருக்கு மோர் போதும். சும்மா சும்மா காப்பி சாப்பிட்டா ராத்திரி தூக்கம் கெட்டு திண்டாடுவார். டாக்டர் ஐயாவுக்கு பட்டாணி பாத் செஞ்சு வச்சிருக்கிறேன். கூட தொட்டுக்க தேங்காய் சட்னி, இல்லாட்டா அவருக்கு அது தொண்டையில் இறங்காது. தட்டில் எடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு நீங்களே கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. இனிமேல் இந்த வீடு உங்களுடையது தானே. படபடவென்று வீட்டவர்களின் பலவீனங்களை பிட்டு வைத்தான் சங்கரன். ஆள் பலே கில்லாடியாக இருப்பான் போலிருக்கே. தன்னுள் எண்ணியபடி பிரியா சிரித்தாள். காஃபியை கலந்து டம்ளரில் அளவாக ஊற்றி எடுத்து கொண்டாள். நீங்கள் போகும் முன் பூஜை அறை விளக்கை ஏற்றிட்டு போங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல நாள். வீட்டுக்கு மகாலட்சுமி ஆட்டம் வந்திருக்கீங்க. தலையை ஆட்டிவிட்டு பக்கென்று சிரித்தாள் பிரியா. அவளுக்கு சங்கரன் பயலை மிகவும் பிடித்து விட்டது. மாமா, உங்களுக்கு மோர் கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு காப்பி, பட்டாணி பாத் கூறிக்கொண்டே சமையலறை மேஜை மீது தட்டுக்களையும் டம்ளர்களையும் வைத்தாள். அடக்கமான பெண்தான் பிரியா. வைத்திய தொழிற்சாலை மேற்கொண்டவள். நோயாளிகளுடன் தாராளமாக பேசி பழகத் தெரிந்தவள். வருங்கால மாமனாரிடம் எவ்வித சங்கோஜமும் இன்றி பேசினாள், பழகினாள். அந்த வீட்டில் பலகாலம் வாழ்ந்து விட்டவள் போல வீட்டை சுற்றி வளைய வந்தாள். புறப்படும்போது குளியல் அறைக்குள் சென்று கை கால்களை கழுவி கொண்டு வந்தாள். மாமா, நான் பூஜை அறை விளக்கை ஏற்றட்டுமா? திடுக்கிட்டு போனார் வாகீசன். ஆனால் அவருக்கு மெத்த மகிழ்ச்சி. இப்படி ஒரு பெண் வீட்டிற்கு சீக்கிரம் வரமாட்டாளா என்றதொரு ஆதங்கம் அடிமனசை அரித்து கொண்டிருந்தது. பேஷா செய்யம்மா, நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உணர்ச்சி வசத்தில் பொதுவாக சொன்னார். சிறிது நேரம் சென்ற பின்னர் பிரியாவை அழைத்து சென்று வீட்டில் விட்டு வர கிளம்பினான் பாரத். தோளை தொட்டுக்கொண்டு அவன் மீது மெல்ல சாய்ந்தபடி வராந்தாவில் நின்ற வாகீசன் மனதிலே ஒரு தீர்மானம் உருவாகியது.
விரைவில் நல்லதொரு நாளை பார்த்து அவர் முறைப்படி பெண் கேட்க பிரியாவின் வீட்டிற்கு போய்விட வேண்டும். விரைவில் வெற்றிலை பாக்கு மாற்றிக்கொண்டு விட்டால் பார்ப்பவர்கள் பலவிதமாக பேச இடம் இருக்காது. சில நாட்கள் கழித்து அவர் அவ்வாறே மகனுடன் ஒரு முகூர்த்த நாள் அன்று முன்னதாக தெரிவித்து விட்டுவிட்டு வெற்றிலை பாக்கு பழத்தட்டுடன் இனிப்பு பார்சல் ஒன்றும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். அவள் கோடம்பாக்கம் நல்லமுத்து தெருவில் வசித்து கொண்டிருந்தாள். மிகவும் எளிய குடும்பம். தமக்கைகள் இருவருக்கும் திருமணமாகி புக்ககம் சென்று விட்டிருந்தனர். அண்ணன் ஒருவன் மதுரையில் தனியார் வங்கி ஒன்றில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். இன்னொரு அண்ணன் உள்ளூரிலேயே ஏதோ ஒரு கம்பெனியில் தற்காலிகமாக வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு கல்யாணமாகிவிட்டிருந்தது. 2 பேர குழந்தைகளுடன் கூடத்திலே உட்கார்ந்திருந்த பிரியாவின் அப்பா வாகீசனை கண்டதும் விழுந்து அடித்து கொண்டு வந்தார். பழங்காலத்து அந்த வீடு, கூடம், பின்னடை, இருளடைந்த சமையலறை எல்லாமே வாகீசன் மனதிலே அந்த பழைய நாட்களை நினைப்பூட்டின. உள்ளே நுழைந்ததும் தயங்கி கொண்டு பழைய நினைவில் அயர்ந்து நின்று விட்டார். ஏற்கனவே பிரியாவின் பெற்றோருக்கு மகளின் காதல் தெரிந்த விஷயமாக இருந்தது. டாக்டர் பாரத்தை மருமகனாக்கி கொள்ள அவர்களுக்கு கசக்கவில்லை. மகிழ்ச்சியோடு பேச்சுவார்த்தைகள் பந்ததிகளை முடித்து கொண்டு பிரியாவின் தாய் தயாரித்திருந்த இனிப்பையும் காரத்தையும் உண்டு காப்பியை பருகிவிட்டு கிளம்பினார்கள் அப்பாவும் மகனும். தை பிறந்ததும் ஊரறிய நிச்சயதார்த்தம். பின்னர் விரைவில் திருமணம். எல்லாம் ஏற்பாடாகியது. மகிழ்ச்சியும் திருப்தியுமாக வாகீசன் நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார். அதற்கு பின்னர் ஒவ்வொரு நாளும் பிரியா முடிந்ததும் அங்கே வந்து தன் வருங்கால மாமனாரை கண்டுவிட்டு போவதை வழக்கமாக்கி கொண்டிருந்தாள். சில நாட்கள் பாரத்தின் ஸ்கூட்டரின் பின்னால் துத்தி கொண்டு வருவாள். சில நாட்கள் அவள் வேலை சீக்கிரம் முடிந்துவிட்டால் பஸ்ஸில் பயணப்பட்டு அவரை பார்க்க வருவாள். ஒரு நாள் மாலை அவள் வந்தபொழுது படுக்கை அறைக்குள்ளே முடங்கி கொண்டிருந்தார் வாகீசன். ஐயா மத்தியானமே ஆஃபீஸிலிருந்து வந்துட்டார். நல்ல காய்ச்சல். சின்ன ஐயாவுக்கு ஃபோன் அடிக்கிறேன்னு வேண்டாம்னு கத்துறார். 2 நாளாக அவருக்கு வயிறு சரியில்லை. அதனால் கொஞ்சம் சுக்கு கஷாயம் காய்ச்சிட்டு இருக்கேன். கிசுகிசுத்து விட்டு சமையல் அறைக்குள் மறைந்து விட்டான் சங்கரன். இருமலும் காய்ச்சலுமாக முணங்கி கொண்டு படுத்திருந்தார் வாகீசன். அருகில் வந்து நின்ற பிரியாவை கண்டதும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்திருந்தார். காய்ச்சலா? இப்படி வாய் ஓயாமல் இருமுறீங்களே, உட்காருங்க சொல்லிக்கொண்டே அவள் சோபாவின் மீது வைத்து விட்டு போன தன் கைப்பையை எடுக்க வந்தாள். அதற்குள் சங்கரன் அலமாரியை திறந்து தெர்மோமீட்டரை எடுத்து தயாராக கொண்டு வந்து அவளிடம் நீட்டினான். வாஷ்பேஷன் அருகே கை துடைக்க வைத்த சுத்தமான துண்டை கொக்கியில் கொண்டு வந்து மாட்டினான். கையை கழுவிக்கொள்ள சோப்பு பெட்டி, டெட்டால், மருந்து எல்லாவற்றையும் பரபரப்பாக கொண்டு வந்து வைத்தான். நல்ல காய்ச்சல் என்று தெர்மோமீட்டர் காட்டியது. ஸ்டெதஸ்கோப்பை வைத்து பரிசோதித்த போது நெஞ்சிலே கபம் என்று உணர்ந்து கொண்டு அவள் கைப்பையிலிருந்து சிறு நோட்டு புத்தகத்திலே அவசரமாக மருந்தை எழுதி கொடுத்தாள். நான் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு சாப்பிட காப்பி கலந்து மேடை மீது வச்சிருக்கிறேன், எடுத்துக்கோங்கோ. மேல் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு மருந்து சீட்டுடன் சிட்டாக பறந்தான் சங்கரன். இந்தாங்க மருந்து, வாயில் போட்டுக்கிட்டு ஒரு வாய் சூடாக தண்ணி குடிங்க. 10 நிமிஷத்தில் ஜுரம் இறங்கிடும். ராத்திரி படுக்கிறதுக்கு முந்தி இந்த மாத்திரைகளை சாப்பிடணும். கவனமாக வச்சுக்கோங்க சொல்லிக்கொண்டு டம்ளருடன் அருகில் வந்து அவள் உபசரித்த போது அவள் நெஞ்சுருகி போய்விட்டார். இப்படி உட்காருமா கனியோடு சொல்லிவிட்டு அவள் கொடுத்த மருந்தை வாங்கி வாயில் போட்டு விழுங்கி தண்ணீரை குடித்தார். நெஞ்சிலே சளி கட்டி இருக்கு. அப்படியே சாய்ஞ்சிக்கிட்டு படுத்தீங்கன்னா மூச்சு விட சிரமம் இருக்காது. ஓட்ஸ் கஞ்சி வைக்க சங்கரன் கிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஆகாரமும் கொடுத்துட்டு தான் போக போகிறேன். வெண்மையாக முருவளித்து கொண்டு போர்வையை எடுத்து அவர் மீது போர்த்தி விட்டு தலையணைகளை ஒழுங்கு செய்து உபசரித்தாள். அவருக்கு திடீரென்று பழைய நினைப்பு நெஞ்சை அடைத்தது. இறந்து போன அவர் மனைவி விசாலி 18 வயது இளம்பெண், வெகுளி, உலகம் தெரியாத பத்தாம் பசலி. இப்படித்தான் உடம்புக்கு முடியாமல் ஒரு நாள் கூடத்தில் படுத்துக்கொண்டு காய்ச்சலில் அரற்றிய போது குங்குமப்பூவை பாலில் காய்ச்சி தலைக்கு 10 போட்டு அவசரமாக காய்ச்சி வந்து கொடுக்க பணியுடைகள் பல செய்து காய்ச்சல் இறங்கலையே, டாக்டரை கூப்பிடட்டுமா, பயமாக இருக்கே என்று பதறியபடி தவித்தாளே, அந்த நினைவு அவர் நெஞ்சை பிழிந்தது. விசாலி பாவம், 2 ஆண்டுகள் தான் அவருடன் வாழ்ந்தாள். டைஃபாய்டு ஜுரத்தில் ஆஸ்பத்திரியிலேயே போய்விட்டாள். அக்கா மதுரவள்ளியும் அவளைப் போலவே ஒரு சிறு தலைவலியில் அவர் திண்டாடினாலும் போதும் பதறி போய்விடுவாள்.
நொடிக்கு 100 தடவை அருகில் வந்து நெற்றியை தொற்று பார்ப்பாள். இப்போ தலைநோவு எப்படி இருக்கு? சூடா ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு தூங்கு, எல்லாம் சரியாயிடும். வைத்தியர்கள் மருந்து எதுவும் தேவையில்லை. அக்கா மதுரவள்ளி அருகில் நின்று அவள் கொடுக்கும் தெம்பே போதும், வியாதி குணமாகிவிடும். தம்பி வாகிசன், குழந்தை பாரத், அவர்கள் இருவருக்காகவே மட்டுமே வாழ்ந்து மறைந்து போன அவள் தமக்கை மட்டுமல்ல, குடும்பத்தின் தெய்வம். கடந்த நாட்களை எண்ணி மனம் தாவும்போது அந்த கசப்பான நினைவுகளிலும் இடறி விழத்தான் செய்தது. மறக்க முடியாத துன்ப வாழ்க்கை, துடைக்க முடியாத அவமானம், இரண்டையும் தந்துவிட்டு போன துர்கா அவர் விரும்பாவிடனும் நினைவிலே வந்து நிழலாடினாள். குளிர்காய்ச்சலுடன் வேலையிலிருந்து திரும்பி வந்தவர், துர்கா கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டா, தாகம் நாக்கை வரட்டுறது, அப்படியே அந்த கம்பளி போர்வை அதையும் கொண்டா என்றபோது கோபத்துடன் எப்படி வெடித்தாள். கம்பளி அலமாரிக்கிட்ட கீழ்த்தட்டில் இருக்குது, ஃப்ளாஸ்கில் காப்பி இருக்குது, எடுத்து குடியுங்கோ, அசட்டையாக கூறிவிட்டு கதை புத்தகத்தை பிரித்து கொண்டு உட்கார்ந்து விட்ட நினைவு மனதை உறுத்தியது. அம்மா பிரியா, உட்காருமா, இருமிக்கொண்டே உபசரித்தார். அருகில் கிடந்த நாற்காலியில் அவள் உட்கார்ந்தாள். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். திரும்பி பார்த்தார். நல்ல வேளை சங்கரன் அருகில் இருக்கவில்லை. 100க்கு 100 பங்கு நீ நல்லா தீர்மானிச்சு தானே இந்த கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்கிற? ஏன் இப்படி திடீர்னு கேட்குறீங்க மாமா? வியப்புடன் வினவினாள் பிரியா. நீ படித்த பெண், தொழில் அவன் கையில் இருக்குது, அதிர்ஷ்டம் உன் பங்கில் இருந்துட்டா மலமலன்னு மேலுக்கு வந்துடுவ. ஒரு சமயம் உன் எதிர்பார்ப்புகளின் அளவுக்கு பாரத் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலேன்னு வச்சுக்கோ, அதை பற்றி பின்னாடி நீ வருத்தப்பட மாட்டியே. டாக்டர் பாரத் இப்போவே பிரபலமாகிட்டு வருகிற ஒரு சர்ஜன். நான் ஒரு சாதாரண வைத்தியர். தொழில்துறையில் அவருக்கு ஈடுதோடு இல்லாதவள். என்னை எனக்காக மதித்து அவர் வாழ்க்கை துணையாக்கிக்க அவர் முன் வந்திருக்கிறத நான் பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். எதிர்பாராத நிகழ்ச்சி ஒன்றினால் அவரது வருங்கால வளர்ச்சி தடைபட்டு போய்விட்டதென்றாலும் எனக்கு அக்கறை இல்லை. அவரை நான் அவருக்காகவே மதிக்கிறேன், விரும்புகிறேன். அவ்வளவுதான் மாமா. ஏன் உங்களுக்கு என் மனம் பற்றி இப்படி குழப்பம்? இல்லைம்மா, ஒரு பேச்சுக்கு கேட்டேன். மனம் என்கிறது ஒரு குரங்கு, கிளைக்கு கிளை தாவும். அதனால் சில திடமான கொள்கைகள் இருக்கணும் என்கிறதுக்காகத்தான் பொதுவாக கேட்டேன். ஒரு பேச்சுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோ. வைத்திய தொழிலுக்கு முக்கியமாக தேவைப்படுவது ஒரு கார். அதை இப்போ எங்களால் வாங்க முடியாது, எங்கள் பொருளாதாரம் இடம் கொடுக்காது. நாளைக்கு மருமகளாக நீ இந்த வீட்டுக்கு வந்ததும் உன் கணவனுடன் மழையில் நனைஞ்சு கொண்டு ஸ்கூட்டரில் வேலைக்கு போகும்போது உனக்கு தோணாதா, இந்த டாக்டர் பாரத்தை கல்யாணம் செய்து கொள்ளாமல் வேற கொஞ்சம் வசதியானவனை மணந்து கொண்டிருந்தா கார், பெரிய மருத்துவமனைன்னு பல வசதிகளோட வாழ்க்கையை துவங்கியிருக்கலாமோன்னு ஒரு ஏக்கம், ஒரு தடுமாற்றம் வந்துடக்கூடாது பாரு. மாமா, உங்களுக்கு காய்ச்சல் அதிகமாக இருப்பதால் இந்த மாதிரி அர்த்தமில்லாத எண்ணங்கள் தோன்றி மனசை அலக்கழிக்கிறது. உறுதியாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நாங்கள் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறோம். ஒரு மரத்தடியில் கள்ளிப்பெட்டியை போட்டு கொண்டு அவரோடு எங்கள் மருத்துவ தொழில் நடத்த நேரிட்டாலும் நான் உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு செய்வேன். இந்த வீடு இல்லாமல் ஒரு சிறு குடிசைக்குள்ளே தான் நாங்கள் வாழ வேணும்னு சந்தர்ப்பம் அமைஞ்சாலும் வருத்தப்பட மாட்டேன். மாமா, ஒரு பெண் மனசில் ஆழமான அன்பு இருந்தால் இந்த சின்ன காரணங்களுக்காக அவள் ஒரு பொழுதும் தான் கைப்பிடிச்ச கணவனை வெறுக்க மாட்டாள், விட்டு பிரியவும் மாட்டாள். மாமா, நீங்கள் ஆண் பிள்ளை, எத்தனை எடுத்து சொன்னாலும் ஒரு பெண்ணின் மனசை புரிஞ்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, தூங்குங்க, அப்போ தான் காய்ச்சல் குறையும், இந்த கண்ணா பின்னா நினைவுகள் மறையும் சொல்லிவிட்டு எழுந்து வெளியே வந்தாள். சிறிது பொழுதில் பாரத் வீட்டிற்குள் வந்தான். அப்பாவுக்கு என்ன? அவன் பதறமுன் பிரியா வெளியே வந்தாள். காஃபி டிஃபன் சாப்பிட்டதும் என்னை கொண்டு வீட்டில் சேர்த்துடுங்க. என் அம்மா கவலைப்பட்டு கொண்டு வாசலுக்கும் உள்ளுக்கும் நடந்து கொண்டிருப்பாங்க. மாமாவுக்கு வெறும் காய்ச்சல், கொஞ்சம் கபம் இருந்தது, மருந்து கொடுத்துருக்கிறேன், சரியாயிடும், கவலை விடுங்கோ. தந்தையை பார்க்க அவளுடன் திரும்பிய பாரத்தின் கரத்தை பற்றி தடுத்தாள் பிரியா. அவர் என் பேஷண்ட், ஞாபகம் இருக்கட்டும். நான் கவனித்து மருந்து கொடுத்து தூங்க செய்திருக்கிறேன். டாக்டருடைய கேஸை இன்னொரு டாக்டர் பார்ப்பது முறை இல்லையே, கொஞ்சலாக பரிகசித்தாள். அவர் என் அப்பா, அந்த உறவில் கூட பார்க்கக்கூடாதுன்னு தடுப்பியோ? சிரித்தபடி அவளை அணைத்து கொண்டே அறைக்குள் சென்றான். சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்த சங்கரனுக்கு கொஞ்சம் வெட்கமாகிவிட்டது. எத்தனையோ சினிமாக்களில் அவன் பார்த்திருந்த காட்சிகளில் கூட அப்படி ஒரு நெருக்கத்தை அவன் பார்த்து விடவில்லை. பாரத் பிரியாவின் தோளை தொட்டு அணைத்தபடி நடந்து கொண்டிருந்தான்.
அவ்வளவுதான். சினிமாவில் பார்ப்பவை நிழல்கள். இது நிஜமான காட்சியாயிற்றே. அவசரமாக உள்ளே ஓடி தட்டின் மீது காஃபி பலகாரத்தை எடுத்து வைத்தான். உல்லாச உணர்வு பொங்கி பூரிக்க உரத்த குரலில், ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது என்று பாடிக்கொண்டிருந்தான் சங்கரன். நாட்கள் வேகமாக நகர்ந்தன. வாகீசனுக்கு அலுவலகத்தில் வேலை பெருகிவிட்டிருந்தது. ஆஃபீஸ் நேரத்திலே முடிக்க முடியாத ஃபைல்களை அவர் வீட்டுக்கு சுமந்து கொண்டு வரத் தொடங்கினார். இரவில் வெகுநேரம் கண் விழித்திருந்து பரீட்சைக்கு படிக்கும் மாணவன் போல் ஃபைல்களை ஒழுங்கு செய்து கொண்டிருந்தார். அன்று இரவு பாரத்திற்கு மருத்துவமனையில் இரவு பணி. அவர் மட்டும் சாப்பிட்டுவிட்டு சாப்பாட்டறை மேஜையிலே ஃபைல்களை திறந்து கொண்டு விட்டார். ஹார்லிக்ஸை கலக்கி கொண்டு வந்து அருகில் வைத்துவிட்டு கழுத்திலே மூச்சு விடும் நெருக்கத்தில் சங்கரன் நிற்பதை உணர்ந்தார். ஃபைலில் காணப்பட்ட ஒரு கணக்கு விவரத்திலே சிக்கல். திரும்ப திரும்ப அதை கூட்டி கழித்து அவருக்கு தலையே வலித்து விட்டது. ஒரு சிறு பில்லை சேர்த்தால் கணக்கு சரியாகிவிடும். அந்த பில் எந்த ஃபைலில் இருக்கிறது? எரிச்சலுடன் அவர் ஃபைல்களை குடைந்து கொண்டிருந்த போது சங்கரன் பலமாக இருமினான். போய் தூங்கி தொலைக்கிறது தானே, வேலையெல்லாம் முடிஞ்சு விட்டா போய் படு. அதுக்கு கூட என்கிட்ட தான் யோசனை கேட்கணுமா? சிடுசிடுத்தார் அவர். இல்லைங்க, அந்த பங்களாவின் சொந்தக்காரம்மா. அவன் முடிக்கவில்லை. ஆஃபீஸ் வேலை மும்முரத்தில் அவர் அவளை பற்றி மறந்தே போனார். கடற்கரைக்கு உலாவ போகும்போது கூட முன்போல அவர் அந்த பங்களாவை வியப்புடன் திரும்பி பார்ப்பதில்லை. அந்த பெரிய பங்களாவுக்கு ஒரு சொந்தக்காரி வரப்போகிறாள் என்ற புதுமை அவர் வரை நினைவில் அழிந்து விட்டிருந்தது. என்னடா கல்லூலி மங்கன் போல முழிச்சிட்டு இருக்கிற? ஏதாவது ஜாமான கீழே போட்டு உடைச்சிட்டியா? அதுக்கு ஏதாவது கதை சொல்லி ஏமாத்த பார்க்குறியா? உருமினார். இல்லைங்க, எதையும் உடைக்கல. அந்த பங்களாவின் சொந்தக்காரம்மா நேற்று காலையில் வந்து சேர்ந்துட்டாங்க. புரோகிதரை வச்சு ஹோமம் வளர்த்து எல்லா காரியங்களும் பண்ணி அந்த அம்மா குடி வந்துட்டாங்க. நேற்றுக்கு பெரிய விருந்தாம். ஆள் படைகளுக்கு புது துணி கூட எடுத்து கொடுத்தார்களாம். நாம் இந்த வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கோமே, ஏன் புது துணி எடுத்து கொடுக்கலன்னு கேட்கத்தானே சுற்றி வளைக்கிற? போக்கிரி படுவா, பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் மட்டும்தான் புது துணி. எல்லாருக்கும் நாம் வாங்குறதுன்னு தெரியும் இல்லையா? போடா போய் தூங்கு. என் வேலை நடுவே குறுக்கே பேசாதே. டாக்டருக்கு கல்யாணம் வரப்போகுது. அப்போது உனக்கும் புது துணி உண்டு. போடா அப்பால, செல்லமாக அதட்டினார். அதுக்கு சொல்லலைங்க, நான் அந்த அம்மாவை பார்த்தேன். ரொம்ப அழகாக இருக்காங்க. சினிமா நடிகை இல்லைங்க, யாரோ ஒரு பெரிய வியாபாரியோட இரண்டாவது சம்சாரமாம். திடீரென்று முகத்தில் வியர்வை பூத்து காதோரங்களில் வழிவதை உணர்ந்தார் வாகீசன். துண்டால் முகத்தை மெல்ல துடைத்து கொண்டு மூக்கு கண்ணாடியை கழற்றி மெல்ல துடைத்தபடி அவனை பார்த்தார். அவன் மீது குற்றமில்லை. வம்புக்காக அலையும் அவன் கேட்டதை வந்து சொல்கிறான். அவன் ஏன் பதற வேண்டும்? இதோ பார், கடைசியாக சொல்கிறேன். நீ முன்போல சின்ன பிள்ளை இல்லை, வளர்ந்து விட்ட வாலிபன். கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க. இந்த ஊர் வம்பு விவகாரம் இனி உனக்கு வேண்டாம். ஏதாவது தெரிஞ்சாலும் என்கிட்ட வந்து சொல்லாதே. பிரத்தியார் வீட்டு சங்கதியை தெரிஞ்சுக்க நான் என்றைக்குமே ஆசைப்பட்டதில்லை. அதுவும் இந்த வயசில் எனக்கேண்டா வீண் விவகாரங்கள்? போடா போய் படு. மக்கு ஜென்மம். கொஞ்சம் காரசாரமாகவே பேசிவிட்டு அவனை வெறித்து பார்த்தார். பையன் உண்மையிலேயே கொஞ்சம் பயந்து விட்டான். ஹார்லிக்ஸை அருந்தி அவர் வைத்த காலி டம்ளரை எடுத்துக்கொண்டு அப்பால் மறைந்து விட்டான். அதற்கு பின்னர் மறுநாளும் அடுத்த 2 நாட்களும் விடாது மழை கொட்டி கொண்டிருந்தது. அலுவலகத்துக்கு போய் வருவதே பெரும் தொல்லையாக இருந்தது அவருக்கு. தினமும் இரவு வரும்பொழுது நனைந்து தெப்பலாகி வந்த மகனை பார்த்தபோதெல்லாம் நினைத்து கொண்டார். எப்படியாவது கஷ்டப்பட்டு குறைந்த விலைக்காவது ஒரு பழைய கார் வாங்கி மகனுக்கு கொடுத்தால், இனி மழைக்காலம் தொடர்ந்து அவன் இப்படி மழையில் நிதமும் நனைந்தால் தெருவில் கூட சறுக்கல் அதிகமாக இருக்குமே. இரவில் ஸ்கூட்டரில் சறுக்கும் தெருக்களில் மழையில் அவன் நனைவதை பார்த்து கொண்டு. ஆனால் கார் வாங்க பணம்? பாண்டுரங்கன் டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் அவர் இப்பொழுதுதானே சேர்ந்திருக்கிறார். ரிட்டையர் ஆவதற்கு இன்னும் சில ஆண்டுதான் இருந்தன. எந்த ஒரு ஆதாரத்தை வைத்துக்கொண்டு அவர்களிடம் பணம் கடனாக கேட்டு வாங்க முடியும்? ஆனால் கார் வைத்தியனான மகனுக்கு மிகவும் தேவைப்பட்ட வாகனமாயிற்றே. என்ன செய்வது? பலவும் சிந்தித்து குழப்பிக் கொண்டிருந்தார். அன்று ஞாயிற்றுக்கிழமை. 3 நாளாக கொட்டி தீர்த்த மழை விடியும் முன்பே அடங்கிவிட்டிருந்தது.
மழைக்கு பின் வெளுத்த வானத்தில் சூரியன் கண்களை கூச வைக்கும் அளவு பளிச்சென்று புறப்பட்டிருந்தது. செல்வாக்கு நிறைந்த மனிதர்கள் வசித்த தெரு. அவரை தவிர எல்லோருமே கார் வைத்துக் கொண்டிருந்தனர். ஒரு சிலர் சொந்தமாக வைத்துக் கொண்டிருந்தனர். சிலருக்கு கம்பெனிகளின் உபயம். சமீபத்தில் தான் செப்பனிட்டு சீர்திருத்தப்பட்ட தெரு. ஆனால் கனத்த மழையினால் அங்கும் இங்கும் பாதை கரைந்து சிறு குழிகள் விழுந்து தண்ணீர் தேங்கியிருந்தது. காலை காபி பலகாரத்துக்கு பின்னர் பாரத் மருத்துவமனை வார்டுகளை பார்வையிட புறப்பட்டு போய்விட்டிருந்தான். அன்று பகல் அவனுக்கு ஓய்வு. ஒரு சமயம் தன் காதலி பிரியாவுடன் அவன் சினிமா பார்க்க சென்றாலும் சொல்வதற்கு இல்லை. எனக்காக சாப்பிட காத்திருக்க வேண்டாம், பூடகமாக புறப்படும் முன்பே சொல்லிவிட்டு போயிருந்தான். ஓய்வு நாளானதால் அவர் சீக்கிரம் சாப்பிட்டு விட்டார். பகல் உணவிற்கு பின் தூங்கும் வழக்கம் அவருக்கு கிடையாது. பளிச்சென்று காய்ந்த வெயிலில் குடையுடன் வெளியே புறப்பட்டார். அடுத்த தெருவில் ஆபீஸில் அவருக்கு புதிதாக அறிமுகமாகியிருந்த சோமநாதன் வசித்துக் கொண்டிருப்பது தெரியும். 2 நாட்களாக அவன் வேலைக்கு வரவில்லை. உடம்புக்கு சுகமில்லை என்று கேள்வி. போய் பார்த்து வரலாம், காலார கொஞ்சம் நடந்தால் போச்சு. மழைக்கு பயந்து 3 நாட்களாக வீட்டிலே ஒண்டிக் கொண்டிருந்தது போதாதா என்ற சலிப்பு. அவர் நண்பனை பார்த்துவிட்டு விரைவில் திரும்பிக் கொண்டிருந்தார். ஃபைல்களில் ஒழுங்கு செய்ய வேண்டிய கணக்குகளை எண்ணியபடி அவர் தம்மை மறந்தவராக தெருவுக்குள் நுழைந்தார். பின்னால் சப்தமிடாது வந்த காரின் ஹாரன் அவரை திடுக்கிடச் செய்தது. திரும்பி பார்த்தார். அந்த பங்களாவின் சொந்தக்காரி. அந்த வெள்ளை நிற பென்ஸை வேகமாக தானே ஓட்டி கொண்டு வந்தவள் அதே வேகத்தில் தெருவுக்குள் திரும்பினாள். நடு ரோட்டில் நடக்கிறீங்களே, நியாயமா? ஏளனமாக எரிச்சலோடு கேட்டபடி கூர்கா திறந்து வைத்திருந்த கேட்டுக்குள் காரை செலுத்தும் முன் அவரை உறுத்து பார்த்தாள். சலுக்கென்று கார் சக்கரம் நீர் தேங்கி நின்ற குழிக்குள் சேற்றை வாரி இறைத்தது. தும்பைப்பூவாக வெளியேர் என்று சலவை நின்று எடுத்து உடுத்தி இருந்த அவர் வேட்டியின் மேல் சேறு தெளித்த கரை. சாரி, வெரி சாரி சொல்லிக்கொண்டே அவள் காரை நிறுத்திவிட்டு வெளியே எட்டி பார்த்தாள். ஒரு கணம் அவளுக்கும் அதிர்ச்சி. நீங்களா என்று அவள் வியப்புடன் சொன்னது அவருக்கு மட்டுமேதான் கேட்டது. ரயில் வண்டி பாலத்தின் மீது புகையில் எழும்பும் தடதட ஓசை அவர் நெஞ்சிலிருந்து புறப்பட்டது. கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.